தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 3வது வாக்கியம். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது, அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். இயேசு அங்கு படகில் கண்டார். நாம் பார்க்கின்றோம், சீமோனுடையது, இயேசு அதில் ஏறினார். நம்முடைய வாழ்க்கை என்னும் படகு இது கரையில் இருக்கின்றது. தண்ணீரில் இருக்க வேண்டிய படகானது கரையில் ஒதுங்கி இருக்கிறது. இயங்கி கொண்டு இருக்க வேண்டிய அந்த படகானது இதோ இங்கு கரையில் சும்மா ஒதுங்கி கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கின்றோம். அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையும் இதே பேர் தான் இருக்கிறது. இயேசு அந்த படகில் ஏறினார். படகில் ஏறுவதற்கு முன்னாடி சீமோனிடத்தில் கேட்கவில்லை, எடா ராய்ப்பா நான் அதில் ஏறட்டுமா என்று அவர் கேட்கவில்லை. மாறாக இயேசு கேட்காமலே தான் ஏறுகின்றார். அங்கு ராயப்பர் சொல்லவில்லை, ஆண்டவர் இறங்கு, இது என்னுடைய படகு, இறங்குன்னு சொல்லவில்லை. மாறாக ராயப்பர் அங்கு பார்க்கின்றார். இயேசு அந்த படகில் அமர்வதையும் அங்கு ராயப்பர் அந்த படகுக்கு வேண்டிய துணை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பங்களே, நம்முடைய வாழ்க்கை என்னும் படகு ஒதுங்கி கொண்டிருக்கின்ற சமயத்தில் கரையில் இருக்கின்ற பொழுது தெய்வம் இதை கடந்து வருவார். அவர் வருவதற்கு பெர்மிஷன்லாம் தேவையில்லை. நீயும் நானும் அனுமதி கொடுத்தாலே போதும். ராயப்பருக்கு சுதந்திரம் உண்டு, இறங்கு கீழே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லவில்லை. மாறாக ராயப்பர் அனுமதித்தார். அந்த அனுமதித்த காரணத்தினால் அவர் கிடைத்த நன்மைகள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஏராளமான மீன்கள். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வர நாம் அனுமதித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகள் அங்கு நடக்கும். எப்படி நான் அனுமதிப்பது? அதுதான் மக்களே, நான் வழிபாட்டில் பங்கெடுப்பது. நம்முடைய பங்கு தலங்களில் வழிபாடுகள் நடக்கின்ற சமயத்தில் நாம் அந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வேண்டும். எனக்கு வேலை உண்டு, எனக்கு காய்ச்சல், எனக்கு வர முடியாது, வேலைக்கு போக வேண்டும், எனக்கு வர முடியாது, எனக்கு போர் அடிக்க, எனக்கு வர முடியாது, நான் நண்பரிடத்தில் போக வேண்டும், அங்கே போக இங்கே போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பல சாக்குகள் சொல்வதல்ல. மாறாக அந்த வழிபாட்டில் நாம் பங்கெடுக்க வேண்டும். நம்முடைய பங்குகளில் என்னெல்லாம் வழிபாடு நடத்தப்படுகிறதோ அந்த முழு வழிபாடுகள் எல்லாத்திலும் நாம் பங்கெடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக இந்த தெய்வ அனுபவம் நமக்கு அங்கு கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நீர் என்னை தேடி வருகின்றீர். நான் தான் உன்னை தேடி வராமல் இருக்கின்றேன். நீ அவர் என்னை தேடி வந்த போதிலும் நான் அனுமதிக்கவில்லை. வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு உதறிக்கொண்டு நான் போய்விடுகின்றேன். இயேசுவே, இனி அப்படி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வருகிற சமயத்தில் நான் உன்னை ஏற்றுக்கொண்டு நீ சொல்வதை நான் செய்ய எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.